மூவி எப்படி இருக்கு? பேச நடிக்காத. யூடியூப்ல போட்றாதீங்க. ஓகே ஓகே. நான் ஒரு அணிலுங்க, எனக்கு தெரியாது. விஜய் ஃபேனா நீங்க எப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் கிளைமாக்ஸ் சூப்பரா இருந்தது. கோட் மாதிரியான ஃபார்மட் இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, கோட் மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபைட் சீக்வென்ஸ் கூட சாங் வச்சு கோட் லியோல வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. செம மஸ்த். செம. Only the fanboy சம்பவம். ஃபேன் பாய் சம்பவம் சூப்பரா இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நல்லா இருந்தது படம். ஏகே டீம் சூப்பர். மாஸ் ப்ரோ. எரித்தானோ. சூப்பர்ண்ணா. அவசரம். சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. நான் படம் வேற லெவல்ண்ணா. சூப்பர் தல, செம்மையா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர்ண்ணா படம். மாஸ்ண்ணா தரம். சூப்பர்ண்ணா படம். மாஸ்ண்ணா. செம மாஸ். நல்லா இருந்துச்சு. சூப்பர். படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. தொண்டை போச்சு நான் கத்தி படம் செமையா இருக்கு. சூப்பர். மூவி நல்லா இருந்தது. அஜித் தான் கடவுள், வேற யாருமே நல்லா இருக்கு. பெரிய லெவல்ல காமெடி இல்லாம ஆக்ஷன் மூவியா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. ப்ரோ மஜா படம் ப்ரோ. செம படம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பர் படம். மஸ்ட் வாட்ச். படம் சூப்பர் சார். நல்லா தல டக்கர். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. செலிப்ரேஷனா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. மாஸ் ப்ரோ. சூப்பர். மாசா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையா நல்லா இருந்தது. செம்மையா கத்தி தொண்டையே போயிடுச்சு. சூப்பரா இருக்கு படம். சூப்பர் படம் சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ. தொண்டை வரல பாத்தீங்களா? அப்படி யார் சொன்னாங்க? தொண்டை பாத்தீங்களா எப்படி இருக்கு? கத்தி ஒவ்வொரு சீனும் கத்தி தொண்டையே போச்சுங்க. அந்த அளவு இருக்கு படம். நல்லா ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்கு படம். நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ வேற லெவலில் இருந்துச்சு. பயங்கரமான படம். சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி அதெல்லாம் பார்க்க முடியாது. படத்தை பொறுத்த வரலையும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலையும் யாருமே சீட்டில் உட்கார முடியாது. அண்ட் இவருக்கு வந்து ஃபேன்ஸோட கிரேஸ் இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக ரஜினி ஃபேன் தானே. இந்த மாஸ் வந்து பயங்கரமா இருந்தது. சீட்ல உட்காரவே முடியல, கத்தாம இருக்கவும் முடியல. செம்ம சூப்பரா இருந்தது. வைப்ல தான் படமே. விடாமுயற்சியோட கம்பேக்கா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ஃபாஸ்ட்டாக போகுது. ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு சிம்பிளா தான் இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏக ரெஃபரன்ஸ் ஏகாகவே பண்ண முடியும். மூவி இந்த மாதிரி இருக்கணும் தான் நீங்க ஆசைப்பட்டீங்களா? ஆமா, பொதுவாக இதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸ்டோரிலாம் கேட்காதீங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. மாசா இருக்கு படம். இதுவரை தலையை எப்படி பார்க்க ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி பார்த்துருக்கோம். அவங்களுக்கு தொண்டை வலிக்குது, அதனால அவங்க பேச முடியல. அது வெறும் மாஸ் சீன் தானா? ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஒன்று வாட்சபிள் தான். நல்லா இருக்கு படம். என்ன இருக்குல்ல இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேனுக்காகவே செஞ்ச மாதிரி படம். ஃபேன்ஸ்க்கான படம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா வைபா இருக்கும். இல்ல, அஜித்தோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ எப்படின்னா ஜெயிலர் படம் கதையும் சென்டிமெண்டான இல்லாம ரஜினிக்கு ஒரு மாஸ் இல்ல, அந்த மாதிரி இதுல அஜித் மாசா இருந்தாங்க. உட்காந்து அவ்வளோ நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சூப்பரா இருக்கு, நெக்ஸ்ட் என்ன டைலாக் வரும் மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. விடாமுயற்சி ஓகேவா? இந்த படம் ஓகே? ரெண்டுமே ஓகே தான் ப்ரோ. விடாமுயற்சி நல்லா இருக்கா? இந்த படம் நல்லா இருக்கா? குட் பேட் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு. விடாமுயற்சியோட இது ரொம்ப சூப்பரா இருக்கு. விடாமுயற்சி சூப்பரா? இந்த படம் சூப்பரா? இந்த படம் தான் சூப்பர். சூப்பரா இருந்துச்சு படம். செமையா இருந்துச்சு. நீங்க இவங்க கிட்ட தான் கேட்கணும். யாரு இல்ல ஏகே? நான் ஒரு அணிலுங்க, எனக்கு தெரியாது. விஜய் ஃபேனா நீங்க எப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் கிளைமாக்ஸ் சூப்பரா இருந்தது. கோட் மாதிரியான ஃபார்மட் இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, கோட் மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபைட் சீக்வென்ஸ் கூட சாங் வச்சு கோட் லியோல வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கானா படம்? ஓகே, பார்க்கலாம் ஒரு வாட்டி. டீலுக்காக பார்த்தோம் ஒரு வாட்டி. பயங்கரமா பிளாஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்ட்லாம் இல்ல, குள்ளூர் தான் தர்க்கின்னு போட்டிருக்கேன். கூஸ் பம்ப்ஸே வரல. மூவில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்கு. படம் எனக்கு பிடிக்கல. பட் மேபி ஃபேன்ஸ்க்கு பிடிக்கலாம். எனக்கு ஏன் பிடிக்கலன்னு ரொம்ப ஃபேன்ஸ்க்காகவே ஹைப் ஏற்றி பண்ணுற மாதிரி இருக்குது. ரீல்ஸ் மாதிரி இருக்குது. ஃபேன்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபேன்ஸோட இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப ரீல்ஸ் மாதிரி இருக்குது. ரீல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டோரிலாம் வச்சு கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டோரின்னு ஒன்று இல்லை கதையில். அவ்வளோ ஃபேன்ஸுக்கு ரொம்ப கொண்டாடுறாங்களா? சூச்சு அப்படி இப்படி அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நல்ல ஒரு மாஸ் சீன் 2-3 வச்சு ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா கண்டென்ட்டாக எப்படி இருக்கு? கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் எதிர்பார்த்து வரக்கூடாது. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் வந்து நல்லா இருக்குது.
கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேலாம் எதிர்பார்க்க முடியாது ஜி, கதையே இல்லைங்கிறேன். ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும் பார்க்கலாம், அவ்வளோதான். கோட்டா ஜிபியூவா? ஜிபியூ தான் ப்ரோ. கோட்ல ஜிபியூ தான் ப்ரோ, ஜிபியூ தான். கோட் எப்படி இருக்கு? கோட் தான் ப்ரோ. ஒன்லி ஒன் கோட். ஜிபி கோட் மாதிரி தான் இருக்கு. கோட் மாதிரி தான் இருக்கு, கோட் மாதிரியே தான் இருக்கு. அப்போ எப்படி ஜிபி? ஜிபி இல்லைங்க, அவன் சொல்லிட்டு போறாங்க. கோட் சூப்பரா இருக்கு. கோட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. ஒரு ஃபேன் பாயா அவர் எப்படி படத்தை அவரை எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஒரு ரசிகனாக இருந்து அவர் படம் எடுத்திருக்காரு அஜித்தை. அந்த அளவுக்கு, அதாவது படத்தில் ஸ்டோரி அதெல்லாம் பார்க்க முடியாது. படத்தை பொறுத்த வரலையும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலையும் யாருமே சீட்டில் உட்கார முடியாது. அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஓகேவா இருக்கும். எல்லாருமே பார்க்கலாங்க. படம் வந்து ஓரளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அதாவது ஒரு ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் படம், ஃபுல் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து மிடில் ஏஜ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்லா. யார் ஃபேனு? நான் அஜித் ஃபேன் தான். எனக்கு வந்து அஜித் பற்றி வந்துட்டு எனக்கு தெரியாது, பின்னாடி ஃப்ளாஷ்பேக்லாம் எதுவுமே தெரியாது. பட் இந்த படத்துக்கு வந்தோடனே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ இவருக்கு வந்து ஃபேன்ஸோட கிரேஸ் இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேறு மூவி செம்மையாக இருந்தது, வேறு லெவலு. ஆக்சுவலாக ரஜினி ஃபேன் நான். இந்த மாதம் வந்து பயங்கரமாக இருந்தது. சீட்டில் உட்காரவே முடியல, கத்தாமல் இருக்கவும் முடியல. செம்ம சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாகவே வைப் தான், வைப்பில் தான் படமே. விடாமுயற்சியோட கம்பேக்காக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கம்பேக் மூவி தான் இருக்குது. போன வருஷம் பேசினவங்களுக்குலாம் வாயடைக்கிற மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்டோரி ஃபாஸ்ட்டாக போகுது, ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போகுது, ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போகுது படம். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. தலையை பார்க்கறது அவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்காரு. ப்ளஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு. தட்ஸ் இட். ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே ரெஃபரன்ஸ், ஏகேக்காகவே பண்ண மூவி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சரியான ஃபேன் பாய் மூவி. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கும் அவங்க கொடுக்குற எலிவேஷன் தான், பீட்டப் தான் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தேட்டர் வாட்ச் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மூவி இந்த மாதிரி இருக்கணும் தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க? ஆமாம், பொதுவாக இதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த ஸ்டேஜில் இப்போ ஏகேவும் வந்திருக்காரு, ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மாறிட்டாரு. ஆக்சுவலாக இதுதான் எதிர்பார்த்தாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரிலாம் கேட்காதீங்க, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ஃபைட்டு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. புலி சாங்குக்கு உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். எல்லாமே இருக்கு, மாசாக இருக்கு படம். செம்மையாக நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, நிஜமாக நல்லா இருக்கு. கதை இருக்கு, லாஜிக் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. என்டர்டைன்மெண்ட், செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் தலை. இதுவரை தலையை எப்படி பார்க்க ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி பார்த்துருக்கோம். செம படம் ப்ரோ, எல்லா தலை ஃபேனுக்கும் பிடிக்கும் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்தது. நிறையா இருக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அஜித் ஃபேன்ஸாக இருந்தால் இன்னும் நல்லா பிடிக்கும். நான் அஜித் ஃபேன் தான், ஸோ எனக்கு ஃபன்னாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தொண்டை வலிக்குது, அதனால அவங்க பேச முடியல. ஆமாம். இல்லை, நான் தூங்கியிருக்கணும், தெரியாமல் வந்துட்டேன். தூங்கியிருக்க வேண்டியவன் தெரியாமல் வந்துட்டேன். என்ன இது படமானே தெரிலண்ணா. முதல்ல விடாமுயற்சி எவ்வளோ பரவாயில்லண்ணா இதுக்கு. ஆமாம் அண்ணா, அது வெறும் மாஸ் சீன் தானா, ஒன்றும் இல்லைண்ணா. போங்கண்ணா, அவனுங்களுக்கெல்லாம் அது இருந்தால் தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேனே. படம் கதையில்னா கூட பரவாயில்ல, இது படமாக இருந்தால் போதுண்ணா. படம் அது மட்டும்தான் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இது ஏதோ ஸ்பூஃபில் எடுத்த மாதிரி இருக்குது. எல்லா படத்தோட டைலாகும் இதுவும் போட்டு எடுத்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். 2.30 மினிட்ஸ் ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருக்குது, எங்கேஜிங்காக வச்சிருக்கு படம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஒன்று வாட்சபிள் தான், நல்லா இருக்குது படம். என்ன இருக்குல்ல, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேனுக்காகவே செஞ்ச மாதிரி படம். ஏகே ஃபேன்ஸுக்காகவே கண்டிப்பாக அது பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும் படம். படம் நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம், ஃபேன்ஸ்க்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேன்ஸ்க்கான படம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இது பெருசானா கிங்ஸ்லியோட ஒரு டான்ஸ் இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தலை அஜித்தை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா வைபாக இருக்கும். நீங்கள் உட்காந்துருந்து படம் எண்டு வரலும் சீட்டு கார்னர்லேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்.
சி ஏகே சாரை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு ஹார்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் பிடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஸ்பெஷல் பிளேஸை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பில்லாலேருந்து அமர்கலேருந்து எல்லா படமும் வரிசையாக ஓவர்ஃப்ளோவாக பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. வேறு லெவல், அல்டிமேட். பர்சனலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. வேறு லெவல். இல்லை, அஜித்தோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது அந்த நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு. ஆமாம், அஜித் குமார் நல்லா இருந்தாங்க, சூப்பராக இருந்தாங்க. ஸ்டோரி அது வந்து மாஸ் என்டர்டெய்னராக எடுத்திருக்காங்க. ஸோ என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா ஜெயிலர் படம் கதையும் சென்டிமெண்ட்டான இல்லாமல் ரஜினிக்கு ஒரு மாஸ் இல்லை, அந்த மாதிரி இதில் அஜித் மாஸாக இருந்தாங்க. ஏதோ மீனிங்கு இதெல்லாம் பார்க்குறதுக்குன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எடுத்திருக்காங்க. என்டர்டெய்னிங்காக இருக்குது. உட்காந்து அவ்வளோ நேரமும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் என்ன டைலாக் வரும் மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அதுதான் எல்லாமே ஸ்டோரி ஓரியன்டாக ஏதோ ஒரு மீனிங் கொடுக்கணும், ஏதோ ஒன்று இது கொடுக்கணும்னு இல்லாமல் வந்து உட்காந்து ஜாலியாக, அதுதான். குடும்பத்துக்காக செய்கிறாருல்ல, கஷ்டப்படுறாருல, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. அஜித்னா எனக்கு பிடிக்கும், நான் நல்லா இது செய்கிறாரு. விடாமுயற்சி ஓகேவா, இந்த படம் ஓகே? ரெண்டுமே ஓகே தான் ப்ரோ. விடாமுயற்சியோட இது பெஸ்ட்டாக இருக்குது. அது வந்து ஒரு ஷார்ட்டாக இருந்துச்சு, இதுக்குள்ளே வச்சு எடுத்த மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விடாமுயற்சி நல்லா இருக்கா, இந்த படம் நல்லா இருக்கா? குட் பேட் தான் ப்ரோ, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஏகே படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. விஷுவல் இது எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு படம். ஸ்டோரிலாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. விடாமுயற்சியோட இது சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் தலை வேறு லெவலில். காரணம் என்னென்னா விடாமுயற்சி தலை வந்து ஒரு ரோலு, சரியா? இதில் வந்து தலை நடிச்சது எல்லாமே ரோலு, சரியா? அதனால் வேறு மாதிரி இருக்குது. பார்க்கலான்னு ஒரு அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் பார்க்கலாம். சொல்லப்போனால் தலை படம் எல்லா படமும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கலாம். சொல்லப்போனால் புரியும். மிச்ச படம்லாம் பார்க்க ஒரு சில படம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் புரியாது. பார்த்துட்டு கொஞ்சம் வாங்க. இப்போ பாதி பேர் இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்குறாங்க. மூவினா இந்த மாதிரி என்டர்டெய்னராக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். சொல்லப்போனால் இந்த படம் இன்னைக்கு பாருங்கள், பார்த்துட்டு இதை விட என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் நல்லா என்ன படம் இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் நல்லா இருந்துச்சு படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம். ரொம்ப கதையே இல்லை ப்ரோ, வேறு எதுவும் இல்லை ப்ரோ. மாஸ் எல்லாருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் ப்ரோ. விடாமுயற்சி சூப்பரா, இந்த படம் சூப்பரா? இந்த படம் தான் சூப்பர். என்ன காரணம் விடாமுயற்சி நல்லா இல்லை? விடாமுயற்சி வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, இது எல்லாருமே பார்க்கலாம். கமர்ஷியல் சப்ஜெக்ட், நல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாரும். சாங்கெல்லாம் பழைய சாங்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு 2 சாங்கு தான் புது சாங்கு. பழைய சாங் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ, என்ன உண்மையே சொல்லுங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம பண்ணா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. உள்ள எல்லா கதையும் ஆர்கே மெட்டீரியல் ப்ரோ, நல்ல தியேட்டர் மெட்டீரியல். சூப்பரா இருந்துச்சு படம், செமையா இருந்துச்சு. நீங்க இவங்க கிட்ட கேட்கலாம், இல்ல ஏகே நான் ஒரு அணிலுங்க, எனக்கு தெரியாது. விஜய் ஃபேனா நீங்க எப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. கோட் மாதிரியான ஃபார்மட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, கோட் மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபைட் சீக்வென்ஸ் கூட சாங் வச்சு கோட் லியோல வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா படம் ஓகே, பார்க்கலாம் ஒரு வாட்டி. டீலுக்காக பார்த்தோம் ஒரு வாட்டி. பயங்கரமா பிளாஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. பிளாஸ்ட்லாம் இல்ல, குளூர் தான் தர்க்கேன்னு போட்டுருக்கேன், கூஸ் பம்ப்ஸே வரல. மூவில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்கு. படம் எனக்கு பிடிக்கல, பட் மேபி ஃபேன்ஸ்க்கு பிடிக்கலாம். எனக்கு ஏன் பிடிக்கலங்க, ரொம்ப ஃபேன்ஸ்க்காகவே ஹைப் ஏற்றி பண்ணுற மாதிரி இருக்குது. ரீல்ஸ் மாதிரி இருக்குது. ஃபேன்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், ஃபேன்ஸோடு இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப ரீல்ஸ் மாதிரி இருக்குது. ரீல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டோரி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டோரின்னு ஒன்றும் இல்லை கதையில், அவ்வளோ. ஃபேன்ஸுக்கு ரொம்ப கொண்டாடுறாங்களா, சூச்சு அப்படி இப்படி அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நல்லா ஒரு மாஸ் சீன் 2-3 வச்சு ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா கண்டென்ட்டாக எப்படி இருக்கு? கண்டென்ட் இல்லை, கண்டென்ட் எதிர்பார்த்து வரக்கூடாது. மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக் வந்து நல்லா இருக்குது.
கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா சொல்லணும், நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேலாம் எதிர்பார்க்க முடியாது ஜி, கதையே இல்லைங்கிறேன். ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும் சும்மா நார்மலாக பார்க்கலாம், அவ்வளோதான். கோட்டா ஜிபியூவா? ஜிபியூ தான் ப்ரோ. கோட்ல ஜிபியூ தான் ப்ரோ, ஜிபியூ தான். கோட் எப்படி இருக்கு? கோட் தான் ப்ரோ. ஒன்லி ஒன் கோட். ஜிபி கோட் மாதிரி தான் இருக்கு. கோட் மாதிரி தான் இருக்கு. கோட் மாதிரியே தான் இருக்கு. அப்போ எப்படி ஜிபி? ஜிபி இல்லைங்க, அவன் சொல்லிட்டு போறாங்க. கோட் சூப்பரா இருக்கு. கோட் நல்லா இருந்துச்சு. தரமான படம்ண்ணா. இதுக்கா எப்படி சொல்லிட்டு விடாமுயற்சிலாம் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் இல்லை. ஆனால் இது அதுக்கு மேலே இது பக்காண்ணா, சரியான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறாங்களா, என்ஜாய் பண்ணுறாங்க? எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்கண்ணா. எல்லாரும் பார்க்குற படம் தானா. ஆனால் தரமான இதுலையாண்ணா எப்படி சொல்லணும், இந்தமாரி பார்த்துட்டு இல்லை தலையை. ஆமாம், பார்த்தா சரியான ஒத்து படம். டைம் பாஸ் பண்ணா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கதை இல்லை, ஆனால் எல்லா ரெஃபரன்ஸ்லாம் ஜாலியாக போச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏகே சம்பவம் ப்ரோ, அஜித்தை வச்சு செதுக்கியிருக்காங்க. ஏகே ஃபேன் பாய் சம்பவம் தான் ப்ரோ. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம் ப்ரோ. பியூர் ஃபேமிலி பேஸவும் பார்க்கலாம், ஏகே ஃபேன்ஸும் பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸும் எல்லா தளபதி ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரோ. நல்லா என்ஜாய், ஃபுல் என்ஜாய் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா, ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, பட் ஸ்டோரி வைஸ் வந்து ஜாலியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக தான் இருக்குது. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு. அது சிம்ரன் மேம் அந்த ரோல் சூப்பராக இருந்தது. ஏன்னா இது ஃபுல்லாக ஃபன்னாக இந்த ஃபேன்ஸுக்கு ஒரு சம் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்கும். ஒவ்வொரு சீனுமே செதுக்கியிருக்காரு ஏகே. படம் பயங்கரமாக இருக்கும். ஆதிக்கிறா டாக்டர் பேரும் அவனுக்கு ஏகே தாண்டா வரும். படம் பயங்கரமாக இருக்குது. யாரும் தேட்டரில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஒரு சில பேர் மூவியை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் வருது ப்ரோ. எந்த மூவியாக இருந்தாலும் கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. படம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தேட்டருக்கு வாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு சீன் என்ன இப்படி இருக்குது, ஐயோ என்ன அஜித்தா இப்படியா அப்படி பார்ப்பீங்க. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. எனக்குலாம் ஒரு சீன்லாம் அப்படியே புல்லடிச்சு போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் சீன் இருந்துச்சு. படம் செம்ம வைவு. நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு, ஒரு சீனுக்கு, ஒரு சாங்குக்கு எல்லாத்துக்குமே வைப் ஆவீங்க. கிரிஞ்சாக இருக்குது அந்தலாம். அப்படி பார்த்தா நிறைய படம் கிரிஞ்சாக தான் இருக்கும், சொல்ல முடியாது. அப்போ ஏன் மேலே அடிக்க வந்துடுவாங்க. அதனால் படம் நல்லா இருக்குது. தேட்டரில் பார்த்தா படம் பயங்கரமாக இருக்கும். தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருமே. நான் வந்து யாரோட ஃபேன்ஸும் இல்லை ஆக்சுவலாக, பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காரணம் இந்த மூவி கேட்க ஒரு காரணம் இருக்குமா? என்ன காரணம்? ஸ்டோரி பேஸு, ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி அதெல்லாம் எனக்கு என்ன, அதோட மீனிங்லாம் என்னன்னு தெரில எனக்கு. நான் படத்துக்குலாம் அவ்வளோக்கா வர மாட்டேன், எனக்கு தெரில. சும்மா நான் டிஃப்ரெண்ட். நான் வந்து ரொம்ப நாள் கழித்து படத்துக்கு வந்தேன், பட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப பெட்டர். இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மூவி ப்ரோ. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. எந்த சீக்வன்ஸ் பூஸ் பம்ப்ஸாக பண்ணீங்க? அந்த ஓல்ட் சாங்ஸ் மிங்கிள் பண்ணி பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அப்புறம் தலையோட எல்லா என்ட்ரி சீனுமே நல்லா தான் இருந்தது. என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது யூனிக்காக இந்த விஷயம்? ப்ளஸ்னா என்ன? ப்ளஸ்ன்னு சொன்னால் பெருசாக எதுவும் தெரியலையே. பட் வந்து ஃபேன் பாய்க்காகவே எடுத்த படம் மாதிரி தெரியுது. கதை ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் தலைக்காக மட்டும். தலை அவ்வளோதான். ஆடியன்ஸ் இந்த மூவி பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணிப்பாங்க? நார்மல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபுல்லாக எல்லாம் அவரோட எல்லா ரெஃபரன்ஸும் நிறையா அஜித் ஃபேன்ஸ், அதனால எல்லா மூவியும் நல்லா இருந்துச்சு, எல்லா இதுவும் நல்லா இருந்துச்சு. எந்த சீன் வைபாக இருக்கா? பில்லா ப்ரெசன்ஸும் அந்த ஆலுமா டோலுமா சாங்ஸ். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கா? மூவி பார்த்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு நல்லாவே இருக்கு. போரிங்காக எல்லாரும் இருந்துச்சு? போரிங்காலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. மெயினாக அர்ஜுன் தாஸ் அந்த அவங்க போர்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிச்சி. அந்த ஓல்டு சாங் மெட்டீரியல் எப்படி? ஓல்ட் சாங் நல்லாவே ரீமிக்ஸ்லாம் பண்ணி நல்லாவே இதாக இருந்துச்சு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் எப்படி பண்ணாங்க? நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. வேற எது இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாக எது இருந்துச்சு? அஜித் படம் அந்த ஒரு கிரேஸ்க்காகவே எல்லாரும் வருவாங்க. இந்த மாதிரி அவரை கேட்குறீங்களா? அஜித்தை இந்த மாதிரி கேட்குறீங்களா? இந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களா? இது சும்மா அவர் ஃபேன் பாய் அதனால எடுத்திருக்காரு. ஸ்டோரி ரிலேட்டடாக இன்னும் பண்ணா நல்லா இருக்கு. படம் நல்லா தானே இருந்துச்சு. நீங்கள் யார் ஃபேன்? நான் விஜய் ஃபேன். அதர்வா ஃபேன் நான் முக்கியமாக. அதர்வா ஃபேன். சரி, எப்படி இருந்துச்சு? எனக்கு அஜித்தும் பிடிக்கும், அஜித் பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். பயோகிராஃபி மாதிரி இருக்குண்ணா. அவங்களோட எல்லா படத்துலையுமே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. கிளாப்பிங் மூவின்ஸா எப்படி?
எல்லாமே நீங்கள் வந்து உட்காந்து முடிகிற வரைக்கும் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே ஃபயராக இருக்குது. இம்பார்ட்டான சீன் எண்டிச்சு நின்று கிளாப் பண்ணக்கூடிய சீன்ஸ் எதாவது ஆளுமா டோலுமா அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. பில்லா ரெஃபரன்ஸ் முக்கியமாக அஜித் அழகாக இருந்தார். இதுக்கு முன்னாடி வந்த படத்துலலாம் அவ்வளோவா எதுவும் சொல்கிற மாதிரி இதில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் தெரியலண்ணா. அது அவங்க நல்லா தானே இருக்கு. எல்லாருமே உங்களுக்கு எங்கேஜாக வச்சிருக்காரு. ஆமாம் நல்லா இருக்கு.